உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு தெரியாம புஷ்பாவும் சங்கிலியும் கோயிலுக்கு போனாங்க. நான் தூங்குறதா நினைச்சுக்கிட்டு அவங்க ரகசியமா என்னமோ பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு கல்யாணம், சக்தி வாழ்க்கை இதோட முடிஞ்சதுன்னு அறகுறையா அவங்க பேசுனது என் காதுல விழுந்துச்சுங்க. இங்க வந்து பார்த்தா பூஜாவும் அவரும் கோயிலுக்கு போயிருக்காங்கங்கிற. என்னதாம்மா நடக்குதுங்க? ஒருவேளை வெற்றிக்கே தெரியாம எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்களோ? சக்தி, யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. மாப்பிள்ளை எந்த கோயிலுக்கு போயிருக்காருங்கிறது தெரியுமா? தெரியும்பா. வா, முதல்ல என்ன ஆச்சுன்னு பாப்போம். வா. சங்கிலி, யாரையும் இங்க வரவிடாம பாத்துக்கோ. இந்தாங்க. கொடுங்கோ. எல்லாம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஆமா, இப்ப என்ன நடக்குதுங்க? வெற்றி, தாலிதான் வெற்றி. ஏய், அது தெரியுது. அது எதுக்கு இங்க இருக்கு இப்போ? இந்த பரிகாரத்துல தாலி கட்டணுமா என்ன? வெற்றி, உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்றேன். உனக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம். நிறுத்தியா? என்னது கல்யாணமா? வெற்றி வெற்றி வெற்றி, இரு. என்னடி சொல்ற? என்னாச்சு வெற்றி? ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ரொம்ப சாதாரணமா கல்யாணம்ன்ற. நமக்கு தான் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன அவசரம்? நினைச்சேன்டி, சண்டே எதுமா பரிகாரம் சொல்லி கூப்பிடுறாளே, ஏதோ ஒரு ஆப்பு வைக்க போறான்னு நினைச்சேன். நீ கோவப்படாத வெற்றி, ஒரே நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேள. பூஜா, இதெல்லாம் ரொம்ப தப்பு பூஜா. ஆமா, நீ ஏன் எல்லாத்தையுமே தப்பு தப்பாவே செய்யற? இதுல என்ன தப்பு இருக்கு? எப்படியும் ஒரு வாரத்துல நீ இவ கழுத்துல தாலி கட்ட போறவன் தானே. அதை இப்ப கட்டினா என்ன ஆயிடும்? என்னத்த பேசுறீங்க? பொண்ண பெத்த அம்மா மாதிரியா பேசுறீங்க? நீங்க பேசுறது ஏதாவது உங்களுக்கு நியாயமா இருக்கா? எல்லாம் நியாயமா தான் இருக்கு. முதல்ல நீ தாலிய கட்டு. ஏய், இதெல்லாம் ஓ வேலைதானா? பேசாம போயிரு. ஏ பூஜா, இவ கூட சேராதுன்னு 100 வாட்டி சொல்லியிருப்பேன், கேட்டியா நீ? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? யார் என்ன சொன்னாலும் சரி, என்னால இங்க வச்சு தாலி கட்ட முடியாது. என்ன பூஜா, இவன் என்ன சொல்றான்? ஐயோ ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி சீரழிக்கிறீங்களே. வெற்றி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிடாத. ஏற்கனவே 3 தடவை என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சு. இந்த ஒரு வாரத்துல இன்னும் என்னென்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சக்தி வேற வீட்லயே இருக்கா. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இவ கழுத்துல தாலியை கட்டிடுப்பா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? வீட்லதான் ஏற்கனவே கல்யாண ஏற்பாடுலாம் ஆயிட்டு இருக்குல்ல, இப்ப சும்மா தாலி கட்டினா என்ன அர்த்தம்? வெற்றி, எனக்கு தாலி கட்டுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ பாட்டுக்கு தாலியை கட்டு, நான் வேணா தாலியை மறைச்சு வச்சுக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு கல்யாணம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும். இந்த கல்யாணத்தை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு அப்ப இது ஓகே தானே? தாலிய மறைச்சு வைக்க போறியா? ஏ பூஜா, என்ன கிரிமினல் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நீ? ஏன் அவங்க வீட்ல யமுனா தாலிய மறைச்சு வாழலையா? அப்ப மட்டும் நல்லா இனிச்சுதோ? ஏ பூஜா, எதுக்கு இந்த கல்யாணம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியாதுப்பா, புரியாது. 3 தடவை தள்ளி வச்ச உனக்கு எங்க வலி புரியாது. எவ்வளோ ஒருத்தி தாலி எடுத்து கொடுத்ததும் கட்டுனதும் கட்டின உனக்கு எப்படி புரியும்? பெத்த வயிறு பத்தி எரியுது. ஒரு சின்ன விஷயம், இத கூட என் பொண்ணுக்காக உன்னால செய்ய முடியாதா? உள்ள எங்க போற? பேசாம போயிடு சங்கிலி, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ டென்ஷன்ல இருந்தா உன்னை அப்படியே உள்ள விட்டுருவாங்களா? எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லிட்டு போ உள்ள. போடி போ. உள்ள போனாதான் களை கட்டும்.
எங்கே வராம போயிடுவாளோன்னு நினச்சேன். ஆனா நல்ல வேலை வந்துட்ட. போய் பாரு உன் புருஷன் அங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு. சக்தி, வா வா வா. நீ வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ வந்ததும் நல்லதுதான். ஆமா சக்தி, இன்னைக்கு உன் புருஷனுக்கு கல்யாணம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கல்யாணத்தை பார்க்க அதிர்ஷ்டம் கிடைக்கும்? தன்னோட புருஷனுக்கு கல்யாணம் ஆகும்போது அத பார்த்து சந்தோஷப்படுற அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்கே. உங்க அம்மாக்கு கூட இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல. உங்க அப்பா என் கழுத்துல தாலி கட்டும்போது நீ மட்டும்தான் பார்த்தல. புஷ்பா, எங்க அம்மா பத்தி ஏதாவது பேசுன? அப்போ உன்னை பத்தி பேசலாமா? இப்போ நீ என்ன பண்ற? வெற்றி பூஜா கழுத்துல தாலி கட்டும்போது ஆளா நீயே இவங்களுக்கு அச்சடிய போடு. ஐயரே, நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. மாங்கல்ய தேவதாஜி நமஹ, மாங்கல்ய சுதாஜ நமஹ, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நமஹ, மகாம்பிகாகை நமஹ, வருணமூர்த்தஜே நமஹ. நீ இப்படிதான் எல்லா விஷயத்திலுமே பண்ற. இந்த விஷயத்திலையும் சொல்றேன், நீ கண்டிப்பா மாட்ட தாண்டி போற. என்ன சக்தி, அதுக்குள்ள வந்துட்ட? கல்யாணத்தை முடிச்சுட்டு மொத்தமா போக வேண்டியது தானே? என்ன பதிலே சொல்லாம இருக்கா? ஷாக் ஆயிட்டியா? ஆமா சக்தி, நீ எதுக்கு ஷாக் ஆகுற? உனக்கும் வெற்றிக்கும் தான் சண்டே ஆச்சா? எப்படியும் பிரியதான் போறீங்க, அப்புறம் என்ன? போ போ போமா போ. சக்தி, என்னாச்சுமா? உள்ள என்ன நடக்குது? நீங்க சந்தேகப்பட்டது சரிதான்ப்பா. உள்ள வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னம்மா சொல்ற? மாப்பிள்ள எப்படிமா சம்மதிச்சாரு? மாப்பிள்ள உன்னைய வேணாம்னு தள்ளி வச்சுட்டு எப்படிமா பூஜா கழுத்துல தாலி கட்டுவாரு? அதெல்லாம் எதுவுமே இப்ப என்ன கேட்காதீங்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.